ஐயோ ஸ்டேஜ் ஏறி என்னாலலாம் எல்லாரும் முன்னாடி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பார்த்தாலே பயப்படுறாள் நீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்றதுக்குலாம் பயப்படவே தேவையில்ல. அதுக்கு ஒரு 3 ட்ரிக்ஸ் சொல்றேன், மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஆடியன்ஸ்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியா போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது இல்ல. சோ அதனால ஒரு இண்டிவிஜுவலும் வேற வேற ரியாக்ஷன் காமிப்பாங்க. அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அதனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க பொதுவா எல்லாருக்காகவும் தான் பெர்ஃபார்ம் பண்றீங்க. சோ அதனால உங்களோட சைட்டை நீங்க ஸ்டேஜ் ஏறினதுல இருந்து வேற வேற பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. செகண்ட் திங், கிளியர் யுவர் மைண்ட் அண்ட் ஹேவ் த கிளாரிட்டி. நீங்க கடைசியா ஆடியன்ஸா உட்காந்துருக்கும் போது ஸ்டேஜ்ல இருக்கிறதுலே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணவரை பத்தி எவ்வளவு நேரம் பேசிருப்பாங்க? மேக்ஸிமம் அங்க ஒரு 5 to 10 minutes, இல்லனா ரொம்ப மோசமா போயிருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு நாள் பேசிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு அவர் எல்லாருமே மறந்துருப்பாங்க. யாருமே இந்த விஷயத்த ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டாங்க. அவரு வேற வேற ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ நோபடி கேர்ஸ். தேர்ட், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம்,